தமிழ்நாடு முழுவதும் 600க்கும் மேற்பட்ட அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையில் ஒரு உணவகத்தில் நேரில் ஆய்வு செய்தார். மற்ற இடங்களில் அம்மா உணவகங்களின் நிலை எப்படி இருக்கிறது என்பதை அறிய நமது செய்தியாளர்களின் நேரடி ரிப்போர்ட்டை இப்போது பார்க்கலாம். கோவை மாநகராட்சியை பொறுத்தவரை அம்மா உணவகங்கள் மொத்தம் 5 மண்டலங்களிலுமே தொடர்ச்சியாக இயங்கி வருகின்றன. கிழக்கு மண்டலம், மேற்கு மண்டலம், வடக்கு மண்டலம், தெற்கு மண்டலம், மத்திய மண்டலம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே அம்மா உணவகமானது இயங்கி வருகிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி மத்திய மண்டலத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையின் அம்மா உணவகத்தில் தான் தற்போது இருந்து கொண்டிருக்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய பேஷண்ட் ஆகட்டும், அவங்க கூட வர அட்டெண்டர், அவங்க அனைவருக்குமே இங்கே தான் உணவு வழங்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கருத்து பொதுவாக நிலவி வருது. இங்கே இருக்கக்கூடிய இன்சார்ஜுகளிடம் நாம் பேசும்போதும் வழக்கத்தை விட கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு அதிக அளவிலேயே மக்களாகட்டும் மருத்துவமனைக்கு வருபவர்களாகட்டும் அதிக அளவில் உணவு எடுத்துக்கொள்வதாக கூறுகின்றனர். அம்மா உணவில் எல்லாமே நல்லா இருக்குது, விலை கம்மியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. ரச சாப்பாடு, தயிர் சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்குங்க. இப்போ நான் கோயம்புத்தூர்ல நான் உழைப்புக்காக வந்திருக்கேன் சார். அதாவது நான் இப்போ வேலை பார்த்துருக்கேன், செக்யூரிட்டியாக வேலை பார்த்துருக்கேன். இப்போ எனக்கு எனக்கு சம்பளம் கம்மி தான் சார். எனக்கு 10 ரூபா கொடுக்குறாங்க. இந்த 10 ரூபாலாம் நான் சாப்பிட்டுக்கணும். அங்கே எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு அங்கே அந்த கம்பெனி எந்த கம்பெனியோ அந்த கம்பெனியில் தங்குறதுக்கு மட்டும் இடம் கொடுக்குறாங்க. இந்த 10 ரூபாய்க்குள்ள நான் சாப்பிட்டுக்கணும் சார். அம்மா ஹோட்டலுக்கு சாப்பிட்டா கொஞ்சம் எனக்கு நிம்மதியாக இருக்கும். Whenever I used to come in GH, I always used to come here for food. Do you need to change anything here? Nothing else. Everything is very good. Everything is very, very perfect. Superb. Amma Hotel is superb. இந்த அம்மா உணவகத்தின் இன்சார்ஜாக இருக்கக்கூடிய காளீஸ்வரி இருக்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். அக்கா, கடந்த ஆண்டு இந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் எல்லாம் ஒப்பிடும்போது இப்போது அம்மா உணவகத்தில் சாப்பிட்றவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கா? என்ன மாதிரி இருக்குது? அதிகரிச்சு தாங்க இருக்குது. நிறைய பேர் வர்றாங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற பேஷண்ட்டுகளுக்கு தான் இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஏன்னா அவங்க இங்கே சாப்பிட்டுட்டு போகிறாங்க. நோயாளி கூட வர்றவங்க சாப்பிட்டுட்டு போகிறாங்க. நோயாளியை படுக்க வச்சுருக்கிறவங்களும் இங்கே சாப்பாடு வாங்கிட்டு போய் அவங்களுக்கு தர்றாங்க. ஏன்னா இந்த சாப்பாடு அவ்வளோ சத்தானதாக இருக்குதுங்கிறது அவங்க நம்புகிறாங்க. மதுரை மாநகராட்சியில் சுமார் 12 இடங்களில் அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வருகின்றன. அதில் ஒன்றுதான் சுந்தராஜபுரம். தற்பொழுது இங்கே இருக்கக்கூடிய இந்த அம்மா உணவகத்துடைய கள நிலவரம் என்பதை நேரடியாக பார்க்கலாம். இங்கு மதியமும் காலையும் சுமார் 150க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் வயிறார உணவருந்தி செல்கிறார்கள். சமைப்பதற்கு உண்டான இயந்திரங்கள் அனைத்துமே பல ஆண்டுகளாக பயன்படாமல் சும்மா கிடப்பில் இருக்கின்றன. அது காட்சியில் பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய இந்த இட்லி அவன் ஒரு வேலைக்கு 1000 இட்லி வைக்கலாம். ஆனால் ஆண்டு கணக்காக இது பயன்படாமல் விருப்பமாக தான் இருக்கின்றன. இங்கே 200க்கும் மேற்பட்ட அந்த சம்மந்தப்பட்ட ஏழை எளிய மக்கள் உணவு அருந்தி வந்த வேளையில் தற்பொழுது இது எதுவுமே மக்களுடைய பயன்பாட்டுக்கு இல்லாத காரணத்தினால் அனைத்துமே பூச்சி அரித்து போய் எந்த விதத்திலுமே மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாக பணம் விரயமாகி தான் இருக்கின்றன. இங்கே அடுப்பு எரிப்பதற்கு சிலிண்டர் வைக்கப்பட்டிருக்குது. இதுவும் பயன்பாடு இல்லாமல் வெறுமன ஒரு காட்சி பொருளாகத்தான் இருக்கின்றன. அனைத்துமே திறக்கக்கூட முடியாத அளவுக்கு இறுக்கி போயிருக்கின்றன. இதே சம்பந்தமாக இங்கே இருக்கக்கூடிய ஊழியரிடமே நேரடியாக கேட்கலாம். இங்கே பணிபுரியக்கூடிய ஊழியர் கிருஷ்ணவேணி அவங்களே கேட்கலாம். அக்கா, இப்போ பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இயந்திரங்கள் எதுவுமே பயன்படாமல் இருக்குது, என்ன காரணம்? அது நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே பயன்படாமல் தான் சார் இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த இதில் நாங்களே போட்டு ரிப்பேர் பார்த்து சரி பண்ணி வச்சுருக்கோம். ஸ்டவ்வு பொருள் எல்லாமே வாங்கி. ஆமாங்க சார். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இயந்திரங்கள்லாம் பயன்படுத்தினா அதிக மக்களுக்கு உங்களால் சமைக்க முடியும். இப்போ நீங்களே உங்கள் கை காசு போட்டு ஒரு அடுப்பு வாங்கி நீங்கள் சமைச்சிட்டு இருக்கிறீங்க. இப்போது இந்த இயந்திரங்கள் பயன்படுத்த உங்களுக்கு பயிற்சி கொடுத்துக்கிறாங்க? இல்லை, கொடுக்கல. வந்ததில்லை. நீங்கள் பயிற்சி கேட்டிருக்கீங்களா? நான் அண்ணாமலையில் வேலைக்கு சேர்ந்தப்போ சொன்னோம். அவங்க வாரினாங்க. வந்ததுக்கப்புறம் சார் இப்போ பார்த்துட்டு போனாங்க. மண்டலத்துலேருந்து அண்ணாமலையிலேருந்து முயற்சி பண்ணி தாரோம், எல்லாம் பயிற்சி பண்ணி தாரோம், அதில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த அம்மா உணவு மையப்பகுதி இருப்பதால் இதை சுற்றி இருக்கக்கூடிய வியாபாரிகள் பொதுமக்கள் என தினமும் ஆயிரக்கணக்கான வருகிறார்கள். இந்த இருக்கக்கூடிய இந்த அம்மா உணவகத்தை முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. இருப்பினும் திருநெல்வேலி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 10 அம்மா உணவகங்களில் கடந்த 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் சுமார் அதனை பராமரித்து மேம்படுத்துவதற்கு அதனை செலவினதற்காக 1,27,00,000 அளவிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்ததை 2024 முதல் 2025 ஆண்டுக்கு 1,30,00,000 மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு ஒப்பீடுகளில் 3 லட்சம் ரூபாய் மட்டுமே அதிகமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐயனார்குளம்பட்டியில் வயக்காட்டு வேலை பார்த்தேன். இங்கே ஒரு சோழியாக வந்தேன். அதனால பசி ஆகிட்டு சரிங்க சாப்பிடலாம்னு சாப்பிட்டு போகிறேன். சாப்பாடு நல்லா இருக்கு. வருவேன். ஒரு 15 நாளைக்கு இருக்க 20 நாளைக்கு இருக்க இப்படி வருவேன். வரும்போது இங்கே சாப்பிட்டு போவேன். பசி ஆயிடும். இல்லையே, அதே போல தானே இருக்கு. அப்போ சாப்பிட்டதால தான் நான் இப்பவும் சாப்பிட்டுட்டு போறேன். லாக்டவுனில் 3 வேளை கொடுத்தாங்க, ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இப்போ 2 வேளை தான் சாப்பிடலாம், நல்லா இருக்கு. நைட்டும் போட்டால் போய் நல்லா இருக்கும். நல்லா கட்டியாக நல்லா சாப்பிட்றதுக்கு இப்போ அளவே குறைஞ்ச மாதிரி இருக்கு. அவங்க கிட்ட வச்சு நம்ம சொன்னா பிறகு நம்மளா ஏதாவது தப்பா நினைப்பாங்க. 200 வார்டு பகுதிகள் மட்டுமில்லாமல் 7 அரசு மருத்துவமனை வளாகங்களிலும் இந்த அம்மா உணவகம் செயல்பட்டு வருகிறது. மொத்தம் 388 அம்மா உணவகங்கள் அமைந்திருக்கக்கூடிய சூழலில் நாம் தற்போது மேற்கு சைதாப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஜாபர்கான் பேட்டையில் அமைந்திருக்கும் இந்த அம்மா உணவகத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த அம்மா உணவகத்தில் ஏராளமான பொதுமக்கள், கூலி தொழிலாளர்கள் நேரடியாக வந்து மதிய உணவை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். இது 5 ரூபாய், இது 3 ரூபாய். ஒரு 50-60 பேர் வருவாங்க மத்தியானம் சாப்பிட்றது வந்தா. ஆமாம், தோரம்பருப்பு, உளுந்து, சிறுபருப்பு மூட்டையில் வரும். ரெண்டாவது வந்து இந்த பாத்திரம் பொருள் வந்து தேவையான பொருள் சமைக்கிறதுக்கு வந்து அதெல்லாம் பாக்கெட்டில் தான் வரும். நாங்கள் வந்து இப்போ 6 பேர் இருந்தோம் சார். முதல்ல 12 பேர் இருந்தோம். அப்படியே படிப்படியாக குறைச்சி 6 பேர் கிட்ட வந்தாங்க. 6 பேரில் 2 பேர் சிற்றுண்ட உணவு அமைச்சிட்டாங்க. மீதி 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேர் ரன்னிங்கில் வந்துட்டு இருக்காங்க. காலையில் 2 பேர், மதியம் 2 பேர் அப்படி வந்துட்டு இருக்காங்க. ஆட்கள் தேவை. என்னாலும் அடுத்த முறையை வந்து வேலை செய்யறதுக்கு முடியல. ஆட்கள் தேவை. எனக்கு 2 பேர் வேலை செய்கிறாங்க. நான் இருக்கிறது எந்த நகர், சூழப்பள்ளம் நான் இருக்கிறது. ஆனால் எனக்கு பிடிச்சது இதுதான். நான் அதிகமான ஹோட்டல் என்ன போக முடியாது, போக சூழ்நிலை. ஏன்னா நான் பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன். இது அம்மா உணவு தான் நான் உங்க வந்து சாப்பிட்றேன், டெய்லி சாப்பிட்றேன். எனக்குன்னா 5 ரூபாய் முடிஞ்சு போடும். இது 100 ரூபாய்க்கு சாப்பிட்ற மாதிரி நம்மளுக்கு சத்து இல்லை. கருவேப்பிலை சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம் எது வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும். ஆமாம், சாப்பாட்டுக்கு என்ன ஒரு 10 ரூபா 20 ரூபாய் சாப்பிடுவோம் தான். அது மேலே சாப்பிட மாட்டேன். ఆంధ్రప్రదేశ్నింద వంటే ನಾನು ವಿಶಾಖಪಟ್ಟಣಂ ಬೇಸಿಕಲಿ இங்கே வந்துட்டு ನಾನು மெடிக்கல் ட்ரிப்பில் வேலை பண்ணுறேன் நான். ஸோ இந்த அம்மா ஹோட்டலில் சாப்பிட்றது வந்து ನನಗೆ கம்மி தான் இருக்கணும் காசு. நம்ம வேலை செய்கிறது காசு கம்மியாக வரும். ஸோ ಅದಕ್ಕೆ நம்ம ಫ್ಯಾಮಿಲಿ ಎಲ್ಲ ಮೇಂಟೆನ್ಸ್ பண்ணಕ್ಕೆ ಇದು நல்லா இருக்குன்னு ನಾನು சூஸ் பண்ணிட்டேன். ஒன்று. ரெண்டாவது ಏನಂದರೆ ಅವ್ರು ಸರ್ வெளியில் ஃபுட் சாப்பிடணுன்னா ನನಗೆ ಗ್ಯಾಸ್ಟ್ರಿಕ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಏನೋ ಬರೋದು 100% ಖಂಡಿತ. ಇದ್ರಂದರೆ ಎಲ್ಲ ಮಿಕ್ಸ್ பண்ணிட்டு கெமிக்கல்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாம் தெரியும் ನನಗೆ. பிகாஸ் நான் மெடிக்கல் தானே, அதுதான். அம்மா ஆட்சி காலத்திலேருந்தே நாங்கள் எங்கள் அம்மா உணவகத்தில் நாங்கள் செய்கிறோம் வேலை. இருந்தாலும் எங்களுக்கு சம்பளம் உயர்வுன்றது ஒன்று கிடையாமே இல்லாமே இருந்தது. பிஎஃப் எதுவுமே இல்லை. நாங்கள் யார்கிட்ட போய் இதை மனு கொடுக்கறது, யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் இப்போ ஐயா முதல் சிஎம் வந்திருக்கிறாங்க. வந்து எங்களுக்கு இந்த மாதம்தான் ஒரு நாட்களுக்கு 325 ரூபாய் கூலி எங்களுக்கு உயர்வு, ஊதிய உயர்வு எங்களுக்கு ஏற்றிருக்கிறாங்க. 325 ரூபாய் தினக்கூலி தான் ஏற்றிருக்கிறாங்க. கடலூர் அரசு மருத்துவமனையில் செயல்படும் அம்மா உணவகத்தில் இருக்கிறோம். இங்கு தினந்தோறும் நூற்றுக்கணக்கானவர் வந்து உணவு சாப்பிடுகிறார்கள். குறிப்பாக நோயாளிகள் மட்டுமல்லாமல் நோயாளி உடன் வருபவர்களும் இங்கே உணவு வாங்கி சாப்பிடுகிறார்கள். எவ்வளவு விற்பனை செய்யப்படுகிறது, எவ்வளவு வாடிக்கையாளர் இங்கே வருகிறார்கள் என்று நம்முடன் பேசுவதற்காக அம்மா உணவகத்தை சேர்ந்த ஊழியர் நம்மளிடம். அம்மா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். காலையில் என்ன மாதிரி உணவு கொடுக்குறீங்க, மதியம் என்ன உணவு கொடுக்குறீங்க, உங்கள் பேரை சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கம்மா. என் பேர் எழிலரசி. நான் அரசு தலைமை மருத்துவமனையில் இருக்கிற அம்மா உணவகத்தில் நான் ஒர்க் பண்ணுறேன். காலையில் இட்லி மாத்திரம் கொடுக்குறோம். மதியம் வந்து சாம்பார் சாதம் கொடுக்குறோம். ஒரு இட்லி எவ்வளோ கொடுக்குறீங்க, எவ்வளோ பேர் வந்து வாங்குறாங்கம்மா?
ஒரு இட்லி 1 ரூபான்னு கொடுக்குறோம், ஒரு ஆள் 4 இட்லி 5 இட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 400 பேர்கிட்ட சாப்பிட்றாங்க. 400 பேர்கிட்ட காலையில் வந்து சாப்பிட்றாங்க. மதியம் சாப்பாடு 5 ரூபா, சாம்பார் சாதம் ஒரு 150 பேருக்கு மேலே வராங்க வந்து சாப்பிட்றாங்க. உணவு நல்லா இருக்குது. இந்த விலைக்கு வந்து வெளியில கிடைக்குமா? 5 ரூபாய்க்கு நீங்க கொடுத்தா சாம்பார் சாதம் கிடைக்குமா? ஏன் இங்க வந்து சாப்பிட்றீங்க? கவர்மெண்ட் இதனால விலை கம்மியாக இருக்குது, அதனால இங்கே வந்து சாப்பிட்றோம். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சி என்பது ஒரு சிலர் பிடிக்காத காரணத்தினால், இந்த ருசி இல்லாத காரணத்தினால் வீணடித்து விடுகிறார்கள். ஆனால் நிச்சயமாக உணவு என்பது நல்ல விலையில், அதாவது குறிப்பாக இவர்கள் கொடுக்கும் இந்த விலைக்கு தரமான உணவாகத்தான் இருக்கிறது. சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 15 அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னாக்கா நகராட்சி பகுதிகளில் 4 உணவகங்கள், அதே போல் மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட பகுதியில் 11 அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த உணவகங்களோட நிலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா சேலம் மாநகராட்சியில் இருக்கிற அனைத்து உணவகங்களுமே தற்போது வரைக்கும் செயல்படும் நிலையில் தான் இருக்கிறது. ஒவ்வொரு உணவகத்திலும் பார்த்தோம், இது சமையல் கூடம், நாம் பார்த்து கொண்டிருக்கிறது சமையல் கூடம். ஆரம்பத்தில் வாங்கி கொடுக்கப்பட்ட இந்த சமையல் செய்வதற்கு தேவையான அடுப்புகள், கிரைண்டர் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் இங்கே சுகாதாரமாக பராமரிக்கப்பட்டு வரதை நம்மளால பார்க்க முடியுது. விலையெல்லாம் நல்லாவே இருக்குதுங்க. மினிமம் காசு 5 ரூபா தான். நல்லாவே இருக்குது, அருமையாக இருக்குது. சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்குது, அதை பற்றி எந்த குறையும் இல்லை. இன்னைக்கு தான் சாப்பிட்றேன், ரொம்ப நல்லா இருக்குது, பரவாயில்ல, ரேட்டும் பரவாயில்ல, ரொம்ப அருமையாக இருக்குது. உங்கள் பேர் என்ன? இங்கே நீங்கள் பணியாற்றிட்டு இருக்கீங்க, எத்தனை வருஷமாக பணியாற்றிட்டு இருக்கீங்க? இங்கே என்ன தேவைகள் இருக்குது சொல்லுங்களேன். வணக்கங்க, நாங்கள் இங்கே 12 வருஷமாக ஒர்க் பண்ணுறோம். நான் இங்கே அம்மாவோடத்தோட பொருளாளர். இப்போ இங்கே வந்து டேங்கே இல்லை, தண்ணி மேலே இது பண்ணுறதுக்கு டேங்க்கு இல்லை, பைப்பு டேப்பு எல்லாமே எல்லாம் உடஞ்சி தான் இருக்குது. இட்லி பாத்திரம் எல்லாமே ஓட்டை விழுந்திருக்கு. எல்லாம் பாத்திரங்களும் எல்லாம் இது பண்ணோம், சர்வீஸ் பண்ணோம். அடுப்பு ஃபுல்லாக லைட்லாம் சில லைட்டுங்க எரியல, ஃபேன் ஓடல. இது எல்லாமே நிறைய கம்ப்ளைண்ட் தான் இருக்குது. பாத்திரங்கள் வாங்கணும், பிளாஸ்டிக் டம்ளர் தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம், டம்ளர் இல்லை, தட்டுங்க இல்லை, எல்லாம் நிறைய வேண்டியது தேவைப்படுது.